மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு முதன்முறையாக தமிழ்நாட்டில் திரு விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இன்று ஈரோட்டில் நடந்தது. இப்படி விஜய்க்கு இது முதல் மாநாடாக இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு பார்க்கப்பட்டாலும், தாவேகாவில் இணைந்ததற்கு பிறகு திரு செங்கோட்டையன் அவர்களுடைய முதல் பேச்சாகவும் மக்கள் மத்தியில் பேசக்கூடிய ஒரு பேச்சாகவும் பார்க்கப்படக்கூடிய சூழல்ல இந்த இருவரும் என்ன பேச போறாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியல் ஆர்வலர்களுக்கு மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இன்னைக்கு குறிப்பாக திரு செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது புரட்சி அப்படின்னு சொல்லி நிப்பாட்டினார். அதாவது தலைவி அப்படின்னு சொன்னாரா இல்லை தலைவர் அப்படின்னு சொல்றதுக்காக வந்தாரான்னு தெரியல. ஆனால் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி கொஞ்ச நேரம் கழிச்சு புரட்சி தளபதி அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேச்சை சொல்லிட்டு வந்தார். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் திரு விஜய் அவர்களுடைய தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கை காட்டக்கூடியவர்கள் தான் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லியும் அந்த கூட்டத்தில் பேசினாரு. அதற்கு பெரும் கரகோஷமும் இருந்துச்சு. இதுக்கு பிறகு திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசக்கூடிய நேரத்தில் அவர் மீது வைக்கப்பட்ட சில விமர்சனங்கள், அவர் அதுக்கு பதில் அளிக்கும் விதமாக பேசினார். குறிப்பாக ஒவ்வொரு மேடைகள்லையும் அவர் 9 நிமிஷம் 10 நிமிஷம் தான் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க மேலே விமர்சனம் பண்ணும்போது, இன்னைக்கு அந்த நான் எப்படி எவ்வளோ நேரம் பேசணும் அதை நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுறது, நான் எவ்வளோ நேரம்னாலும் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு மறுப்பும், அதே போல சில விஷயங்கள் திமுக தேர்தல் அறிக்கையில செஞ்சிருந்தாங்க, ஆனால் இன்று வரைக்கும் அவர்கள் அந்த நிறைவேற்றலை அப்படிங்கிற மாதிரியான சில ஆக்ரோஷமான பேச்சுகள்லாம் இன்னைக்கு திரு விஜய் அவர்களுடைய பேச்சில் பார்க்கப்பட்ட ஒரு சூழல். திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசும்போது அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் திமுகவை பார்த்து ஒரு வேர்டு ஒன்று பயன்படுத்துவாங்க, நான் கூட ஏன் இந்த வேர்டை பயன்படுத்துறாங்க அப்படின்லாம் யோசிச்சது உண்டு. ஆனால் இன்னைக்கு அந்த இருவர் பேசின அந்த பயன்படுத்தின அந்த வேர்டை நானும் பயன்படுத்துகிறேன், திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை சொன்னாரு. இதெல்லாம் அரசியல் விமர்சகர்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகலேருந்து வந்ததற்கு பிறகு அந்த கொங்கு பெல்ட்டில் தாவேகாவுடைய ஆதரவை கொஞ்சம் வலுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, எம்ஜிஆர் அவர்களையும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் புகழ்ந்து பேசி அதிமுகவுடைய ஓட்டுகளை கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பதாகவே அரசியல் விமர்சகர்கள் பதிவு பண்றாங்க. குறிப்பாக இன்னைக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் வரக்கூடிய நேரத்தில் அவர் அணிந்திருந்த அந்த கைலியில தாவேகாவினுடைய கரவேட்டியை தான் பயன்படுத்தினார். ஆனால் அவருடைய சட்டை பையில அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த போட்டோவும் இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது தாவேகாவிற்கு அதிமுகவுடைய அதிருப்தி வாக்காளர்கள், அதே போல எடப்பாடி அவர்களை விரும்பாத அதிமுக தொண்டர்களுடைய வாக்குகளை எல்லாம் கணிசமாக அந்த கொங்கு பெல்ட்டில் தாவேகா பக்கம் இழுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மாநாட்டை பயன்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்துல தான் திரு செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த மாநாடு ஏற்பாடும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசும்போது திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. குறிப்பாக திரு விஜய் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அத்துணை மேடைகள்லையுமே திமுக கடுமையாக விமர்சனம் செய்வதும், பாஜகவை கொஞ்சம் கம்மியாக தான் விமர்சனம் செய்கிறாருங்கிற ஒரு பார்வையும் ஒரு குற்றச்சாட்டும் திரு விஜய் அவர்கள் மீது தொடர்ச்சியாக வைக்கப்படக்கூடிய சூழல்ல திரு விஜய் அவர்கள் எத்தனை மணி நேரம் பேசினார் வச்சாருங்கிறதெல்லாம் நீங்க எப்படி டிசைட் பண்றதுன்னு பேசினவர், பாஜகவை ஏன் கம்மியா பேசுறாருன்ற அந்த விமர்சனத்துக்கெல்லாம் இன்னைக்கு பதில் கொடுக்காம தான் அவர் போனார் அப்படிங்கிற ஒரு பார்வையும் அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. குறிப்பாக திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்த இன்றைய சூழல்ல ஏர்போர்ட், சென்னை ஏர்போர்ட்ல துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது, விஜய் அவர்கள் இதுவரைக்கும் பத்திரிகையாளரை சந்திச்சிருக்கிறாரா, பத்திரிகையாளரை சந்திச்சு விட்டு அவரை பேச விடுங்க, அப்போ தெரியும் திரு விஜய் அவர்களை பத்திங்கிற மாதிரிலாம் அவர் ஒரு கமாண்டும் கொடுத்திருக்கிறாரு. திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசும்போது மக்களுடைய பிரச்சனையை திமுக தீர்க்காம எங்கெங்க அணைகள் கட்டணும், அந்த அணைகள் மூலமாக எவ்வளவு பேர் பயனடைவாங்கங்கிற மாதிரியான திட்டமிடல்லாம் திமுக செய்யல, வள்ளுவர் கோட்டத்தை டிசைன் பண்ற வேலையில தான் இவங்க இருக்கிறாங்க, அதனால என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி
இன்னைக்கு பேசினதுல திமுக ஆதரவு சமூக வலைதளங்கள் இன்னைக்கு அதை கடுமையாக விமர்சனம் செய்யறாங்க. குறிப்பாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, திருவள்ளுவரை நாம் சொல்லக்கூடிய நேரத்துல அது எரிச்சல் ஊற்றுறது யாருக்குன்னா சங்கிகளுக்கு தான். வள்ளுவர் கோட்டத்தை விஜய் அவர்கள் சொல்லுவதற்கான நோக்கம் என்ன, அவர் சங்கி அப்படின்லாம் கேள்வி கேட்கிறாங்க. குறிப்பாக இன்னைக்கு ஹிந்தி எதிர்ப்பு குறித்து சிவகார்த்திகேயன் நடித்து வெளிவரக்கூடிய பராசக்தி படத்தினுடைய ஒரு நிகழ்வு இன்னைக்கு வள்ளுவர் கூடத்துல நடக்கக்கூடிய ஒரு சூழல்ல திரு விஜய் அவர்கள் இப்படி பேசும்போது சிவகார்த்திகேயனை நேரடியாக அட்டாக் பண்றாரா விஜய் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் சமூக வலைதளத்துல இன்னைக்கு கேள்விகளாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக இன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு மத்தியில திரு விஜய் அவர்கள் அதிமுகவை ஒரு பொருட்டாகவே நாங்கள் நினைக்கலங்கிற மாதிரியான ஒரு தோணிலையும் பேசினாரு. குறிப்பாக நேரடியான அரசியலில் ஈடுபடுபவர்களான திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் நேரடி போட்டி. இந்த தேர்தலில் சீன்லே இல்லாதவர்களை பத்தி நாங்க பேசுவதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் இல்லை, நாங்க அவங்கள பேசி டைம் வேஸ்ட் பண்ணலங்கிற மாதிரிலாம் பேசினாரு. இது அதிமுக நிர்வாகிகள் மத்தியிலையும் அதிமுக ஆதரவாளர்கள் மத்தியிலையுமே சில விமர்சனங்களையும் விஜய் மேல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. போக போக என்னென்ன அரசியல் நிகழ்வுகள்ல மாற்றங்கள் நடக்கும், எந்தெந்த கூட்டணிகள் எப்படி மாறும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகள்ல வரக்கூடிய அரசியல் சூழல்ல நம்ம ஒவ்வொன்றாக மாற்றுக்குரல் நிகழ்வுகள்ல பார்க்கலாம். வணக்கம்.